நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ல வந்து நேத்து எலிமினேஷன் ஆனதை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, போன வீக் வந்து நந்தினி வந்து போயிட்டாங்க. நடுவுலயே வந்து அவங்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஸ்கிரிப்ட் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் என்ன நினைச்சோம்னா, இந்த வீக் வந்து எலிமினேஷன் இருக்காது, ஸோ ஜாலி தான், சரி அதான் நந்தினி போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்படிலாம் இல்லை, சொல்லி எலிமினேஷன் பண்ணிட்டாங்க. யார் எலிமினேட் ஆனான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரவீன் காந்தி வந்து எலிமினேட் ஆயிட்டாரு. அவர் ஆக்சுவலா வந்து 90s டைம்லலாம் வந்து ஒரு நிறைய நல்ல பெரிய படம்லாம் எடுத்திருக்காரு. ஒரு 5-6 படம்லாம் எடுத்திருக்காரு. அந்த டைம்ல நல்லா சூப்பரா இருந்த ஒரு டைரக்டர். அதுக்கப்புறம் வந்து பெருசா ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு. எதுவும் படங்கள்லாம் பண்ணல. சரி பிக் பாஸ் உள்ள வந்து அவரை பத்தி தெரிஞ்சு இன்னும் வேற எதனா படம் எடுக்கலாம், கொஞ்சம் ஃபேமஸ் ஆனா கொஞ்சம் நல்லா எதனா கொஞ்சம் முன்னாடி வரலாம் அப்படின்னு சொல்லி பிளே பண்ணாரு. ஆனா வந்து பெருசா அந்த அளவுக்கு உள்ள அவரோட இது கிடைக்கல. டாஸ்க்லாம் பண்ண சொன்னா பெருசா அந்த அளவுக்கு பண்ணல. மோஸ்ட்லி பிக் பாஸ்னாலே என்னன்னா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றது, ஒரு கண்டென்ட் எடுக்கிறது, சண்டை போடுறது, ஒரு எமோஷனலா பேசுறது, அந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அப்பதான் வந்து மக்கள் ஓட்டு எல்லாம் போடுவாங்க. ஆனா வந்து அதெல்லாம் இவர் பெருசா பண்ணல. என்ன பண்ணாருன்னா, அவரோட தனிப்பட்ட கருத்தெல்லாம் வந்து எல்லாருக்குமே சொல்றேன்னு சொல்லி அதுவே வந்து பெரிய இம்பாக்ட் ஆயிடுச்சு. நார்மலா இவர் வந்து அமைதியா இருந்திருந்தாவே, இப்படி அப்சர்வ் மாதிரியே இருந்திருந்தாவே எதுவும் பெருசா இருந்திருக்காது. ஆனா வந்து இவர் வந்து தனிப்பட்ட கருத்தை வந்து வெளியே சொல்றேன்னு சொல்லி அதுவே வெரி பெரிய இம்பாக்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா, அப்பயே விஜய் சேதுபதியே கேட்டாரு, ஓ நீங்க வந்து என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணீங்க பிக் பாஸ்ல அப்படின்ற மாதிரி. அவர் வந்து சொன்னாரு, என்னோட கருத்தெல்லாம் எல்லாருக்குமே பெண்களுக்கு முக்கியமான கருத்தெல்லாம் நிறைய சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கருத்தெல்லாம் எடுத்து பெண்கள்லாம் அதை பின்பற்றுவாங்க, நல்ல கருத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுவே என்ன பண்ணிட்டாருன்னா, விஜய் சேதுபதி யாருக்கெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி எல்லாம் எழுப்பி அவரோட கருத்து எப்படி இருந்தது, நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதெல்லாம் இல்ல, ஒரு கருத்து வந்து ஒரு அக்செப்ட் பண்ற மாதிரியே இல்ல, ஒரு பெண்களை வந்து கீழே எடுத்து பண்ற மாதிரியே தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி 2-3 பேர் சொல்லிட்டாங்க. அவருக்கு மூஞ்சே மாறிச்சு, என்னடா இது இப்போ கருத்து சொன்னா ஒரு மாதிரி இத பண்ணிட்டாங்களே, பிடிக்கல, அக்செப்ட் பண்ண மாதிரி பேசிட்டாங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாரு மனுஷன். அதுக்கப்புறம் எல்லாருமே இதை சொன்னாங்க. இந்த இப்ப எக்ஸாம்பிள் எப்படின்னா, அவர் எந்த விதத்துல சொன்னார் தெரியல. எக்ஸாம்பிள் இந்த டாஸ்க் எல்லாம் எடுத்தீங்கன்னா வந்து அவர் பெண்களுக்கா இல்ல ஆண்களுக்கா இது பண்ணலாம், யாரை வந்து அது வேலையில இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அந்த டேங்கை வந்து ஆண்களால பண்ணலாம், பெண்கள் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது கொஞ்சம் ஆடா இருக்கும், ஸோ ஆண்கள் பண்ணா ஈஸியா இருக்கும், பெண்களால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அது அவங்க வந்து வேற மாதிரி எடுத்து இது பெண்களால முடியாதா அப்படின்ற மாதிரி கான்ட்ரவர்சி போய் அவரை தப்பா நினைச்சிட்டாங்க. ஸோ இதனால வந்து அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் எலிமினேட் பண்ணோனே அவரு பெருசா அவங்க கூட இன்வால்வ் ஆகல. இப்ப லாஸ்டா கிளம்பும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே போயிட்டு வரேன், பார்த்து ஆல் த பெஸ்ட், நீங்க நல்லா பிளே பண்ணுங்க, ஸோ உங்களை மிஸ் பண்றேன். ஸோ எல்லா பிக் பாஸ்லயும் எல்லாத்துலயும் எல்லா சீசனும் இதான் நடக்கும். ஆனா ஆக்சுவலா அவரு ஒரு மாதிரி காண்டாயிட்டாரா என்னன்னு தெரியல, யாருக்குமே எதுவும் சொல்லாம நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு போன மாதிரி இருந்தது. ஏன்னா நான் எங்கேயுமே இருப்பேன், என்ன போற வந்து தோக்குற மாதிரி போகாதீங்க, தோக்குற மாதிரி இருக்கு நீங்க பண்றது அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு. நான் இங்கேயோ இருப்பேன், அங்கேயோ இருப்பேன், அதோ தூண்லயோ இருப்பேன், துரும்புலயோ இருப்பேன், அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. 100 பிக் பாஸ் 100 ஆரம்பிச்சா கூட நான் வருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போனாரு. 9லயே ஒன்னும் கிளிக்கலையா, 100ல வந்து என்ன கிளிக்கு போறாரு இவரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமும் வெளியே வந்தோடனே விஜய் சேதுபதி கிட்டயும் நான் இங்கேயோ இருப்பேன், அங்கேயோ இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஸோ இவர் உள்ள எல்லாம் பெருசா சொல்லிட்டு வராதனால விஜய் சேதுபதி அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணி, நீங்க வரேன், போயிட்டு வரேன், ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சொல்லிட்டு எப்படியோ வெளியே போயிட்டாரு. ஆக்சுவலா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த நாமினேஷன் ஆரம்பிச்சோடனே வந்து கலையரசனும் திவாகரும் தான் வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா அப்படியே திரும்பிச்சு பயங்கரமா. என்னன்னா, கலையரசன் தான் அதிக ஓட்டுல இருந்தாரு, கொஞ்சம் ஓட்டு நிறைய கம்மியா வாங்கி இவரை எலிமினேட் பண்றாங்கன்னு நினைச்சிருந்தாங்க. ஆக்சுவலா திவாகரும் அதே மாதிரி தான் இருந்தாரு. ஸ்டார்டிங் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, திவாகர் எல்லாரையும் வம்பு இழுத்து இருந்தாரு. அவரு வம்பு இழுத்து இருந்தாரு, எல்லாரையும் இது பண்ணிட்டு இருந்தாரு, நோண்டிட்டு இருந்தாரு, சண்டை வலிச்சுட்டு அப்படியே வெட்டு வாங்கிட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்க இவரை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் 2 நாள்ல அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அமைதியாயிட்டாரு. என்னடா இவரு இந்த திவாகரா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் அமைச்சு அவரு மேல எல்லாருமே பாய ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை போறது, ஏஞ்சி வெளியே போ, வெட்டுவேன், அது இதுன்னு சொல்லிட்டு அவர் மேல பாய ஆரம்பிச்சோடனே
தலைவனுக்கு கேம் தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. நம்ம வந்து அமைதியா இருந்தா, இந்த பாவமா இருந்தா மக்கள் ஓட்டு வரும், மக்கள் பாவமா இருந்து நம்மளுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்டேட்டஸ் போடுவாங்க அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. ஓரளவுக்கு அமைதியாயிட்டாரு. அமைதியாயிட்டு நார்மலா எப்பவும் போல சரி திட்டுறீங்களா திட்டுங்க நான் வாங்கிக்கிறேன், அடிக்கிறீங்களா எதனா பண்ணுங்க வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அமைதியாயிட்டாரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஓட்டு பயங்கர இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்னடா இது இந்த இது எப்படின்னா இந்த பரிதாப ஓட்டுன்ற மாதிரி இருப்பாங்களா அந்த ஓட்டு வந்து பயங்கரமா வந்துச்சு இவருக்கு. அதுக்கப்புறம் இவரு கொஞ்சம் சேஃப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சோம், நம்ம கலையரசன் வந்து இந்த மாதிரி ஆயிடுவாரு, எலிமினேஷன் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். ஆனா வந்து ஒரு டாஸ்க்ல வந்து ஒரு ஸ்பீச் போட்டிருந்தாரு. வேற லெவலா இருந்தது. அவரு கலையரசனாடா, ஆரோக்கிய கலையரசனாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு சூப்பரா ஸ்பீச் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. ஆனா பார்த்தோன்னே எனக்கே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா அவர் வந்து 28 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த கலையில எல்லாம் வந்து பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் வீடை சுத்தி வந்து ஏகப்பட்ட பிரைஸ் இருக்கு, மெடல்ஸ் இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு, அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஆக்சுவலா நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவரை பத்தி யாருக்குமே தெரியல. ஆக்சுவலா அவர் வந்து இவ்வளவு டேலண்ட் வச்சுட்டு எதுக்கு அந்த ஃபீல்ட்ல போனாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவரே வந்து அந்த டாஸ்க்ல சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து இந்த மெடலு காசெல்லாம் எதுவுமே வேணாம். ஆக்சுவலா அந்த வீட்லயே ஏகப்பட்டது இருக்கு. எனக்கு வந்து மக்கள் வெளியே வந்து என்னோட கேரக்டர் வந்து தெரியணும், அது இல்ல இதுதான் அப்படின்ற மாதிரி தெரியணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஸ்பீச்சை வச்சும் சரி, அவரை பத்தி பார்த்தும் சரி, ஓரளவுக்கு ட்ரெண்ட் ஆனாரு. இவ்வளவுலாம் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்னென்னலாம் வந்து அவரு பிளேடெல்லாம் வந்து கண்ணில் வச்சுட்டு கீழே அந்த கிளாஸ் எல்லாம் வச்சு கரகாட்டம் மாதிரிலாம் ஆடி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. நீயாடா இந்த மாதிரி போன அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு ஓட்டு இவருக்கு வந்து நல்ல இது ஆயிடுச்சு. பரவாயில்ல இவரும் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி. ஸோ இவரும் வந்து கொஞ்சம் சேஃப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பிரவீன் காந்தி தான் மாட்டின்னு வெளியே அமிச்சிட்டாங்க. ஸோ நேத்து வந்து அதுக்கப்புறம் விஜய் பார்வதியை வந்து என்ன பண்ணிருந்தாங்க, சரியான ஃபன். அவர் வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்டிருந்தாங்க, யாரு இந்த வந்து உள்ள வந்து ஆக்ட் பண்றாங்க ரொம்ப அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எல்லாருமே வந்து விஜய் பார்வதியோட டொட்டுன்னு வச்சுட்டு எல்லாருமே இவங்க பயங்கரமா ஆக்ட் பண்றாங்க. ஒரு இடத்துல இப்படி பேசுறாங்க, அப்புறம் ஒரு இடத்துல இங்க போய் இப்படி பேசுறாங்க, இந்த மாதிரி கோழிமுட்டி வேலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு பயங்கரமா ஆட்டிடியூட் காட்டுறது, சொல்லுங்க சொல்லுங்க என்ன நீங்க சொல்லிக்கோங்க அந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டு. பின்னாடி போயிட்டு எல்லாம் முடிச்சு பின்னாடி போய் திவாகர் கிட்ட, ஐயோ திவாகர் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. திவாகர் யார்கிட்ட சொல்ல, நீங்க வேற யார்கிட்டயா சொல்ல, திவாகரன் நல்லா பானிபூரி உள்ள போட்டு கடலை சாப்பிட்டு இருக்காரு, கண்டு கூட இல்ல அவரு. அது சும்மா பேசுங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி விட்டாரு. இதுக்கப்புறம் இந்த வீக் இவங்க எப்படி ஆடுவாங்க, ஸோ எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வந்திருப்பாங்க, எப்படி விளையாடணும், எந்த மாதிரி டாஸ்க் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா வந்திருக்கும் எல்லாருக்குமே. ஸோ இந்த வீக் வந்து எல்லாருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் யாரு எலிமினேட் ஆக போறா, இந்த வீக் எப்படி போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்.